100 தடவை விழுந்தாலும் நான் பழி ஏற்றுக்க தயாரா இருக்கேன்னு துர்கா என்கிட்ட சொன்னேன். துர்கா பழி ஏற்றுக்கிட்டா கங்கா சுதந்திரமா சந்தோஷமா நடமாட ஆரம்பிச்சா. இது எல்லாத்தையும் செய்யற அந்த சந்திரமுகியோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஆச்சாரியோட பூஜையும் மீறி நானே அந்த ராஜாவா சந்திரமுகி முன்னாடி நின்னேன். எப்போ நான் ராஜாவா முன்னாடி போய் நின்னனோ அந்த நிமிஷமே அவ என்னத்தான் அந்த வேட்டையன் ராஜான்னு முழுசா நம்பிட்டான். ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கு அந்த ராஜாவை கொலை செஞ்சு பழி தீர்த்துக்கிறதா அவருடைய லட்சியம்னு அவ என்கிட்டயே சொன்ன. சந்திரமுகியோட அந்த லட்சியம் நிறைவேறலைன்னா நம்ம கங்கா நம்ம கிடைக்க மாட்டான். அப்படின்னா வர துர்காஷ்டமி அன்னைக்கு அவ கொலைப்பட போறது? எஸ். அவன் அந்த வேட்டையன் ராஜாவை நினைச்சிட்டு இருக்கிறார். என்ன சந்திரமுகியோட இந்த லட்சியம் நிறைவேறலைன்னா அவ தன்னை தானே அழிச்சுக்குவா. அதனால சாக போறது சந்திரமுகி இல்லை, நம்ம கங்கா தான். இந்த போராட்டத்துல நான் கங்காவை காப்பாற்ற போறேன்னா இல்லை என்னையே நான் இழக்க போறேன்னா தெரியாது. எப்போ வந்தீங்க? காஃபி டீ ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல பரவாயில்ல,